மனாசேயின் மனம் திரும்புதல். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவிலுள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள். என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே அவனோடே பேசின ஞானதிருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். மனாசேயின் தகப்பனாகிய எசேக்கியா கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்தான். ஆனால் எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசேயோ கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்கிறான். கர்த்தர் மனாசேயை பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். மனாசே நெருக்கப்படுகிறான். அப்போது அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தர் மனாசேயின் பாவங்களை மன்னித்து அவனுக்கு தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் மறுபடியுமாய் காண்பிக்கிறார். மனாசே செழித்திருந்த காலத்தில் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை மாத்திரமே செய்தான். அவன் கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதித்தான். கர்த்தரோ மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணுகிறார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். கர்த்தர் பாபிலோன் தேசத்து ராஜாவை மனாசேக்கு விரோதமாக வரப்பண்ணுகிறார். இந்த வசனத்தில் பாபிலோன் ராஜா அசீரியா ராஜா என்று அழைக்கப்படுகிறான். பாபிலோன் ராஜாவே இப்போது அசீரியாவுக்கும் ராஜாவாய் இருக்கிறான். ஆகையினால் இவன் அசீரியாவின் ராஜா என்று இந்த வசனத்தில் அழைக்கப்படுகிறான். பாபிலோன் ராஜாவின் சேனாபதிகள் எசேக்கியா ராஜாவை பார்க்க வந்தார்கள். எசேக்கியா கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருப்பதை பாபிலோன் தேசத்தார் அறிந்து கொண்டார்கள். எசேக்கியாவின் குமாரனாகிய மனாசேயோ கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றுகிறான். ஆகையினால் மனாசேயை எளிதாக அழித்து போடலாம் என்று பாபிலோன் ராஜா நினைக்கிறான். மனாசே கர்த்தரை விட்டு விலகி போனதினால் கர்த்தரும் அவனை விட்டு விலகி போய்விடுவார் என்னும் சத்தியம் அந்நிய தேசத்தாருக்கு தெரிந்திருக்கிறது. எசேக்கியாவின் காலத்தில் சனகரிப்பின் சேனை தோற்று போயிற்று. சனகரிப்பால் எருசலேமை பிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது அசீரியாவின் சேனாபதிகள் மனாசேயை பிடிக்கிறார்கள். மனாசே முட்செடிகளில் இருக்கிறான். ஒருவேளை அவன் தன்னுடைய தோட்டத்தில் ஓய்வெடுத்து உலாவிக் கொண்டிருந்திருப்பான்.
அசீரிய ராஜாவின் சேனைகள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து அவனை 2 வெண்கல சங்கிலிகளிலால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். முட்செடிகள் என்னும் வார்த்தை இங்கு உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். முட்செடிகளில் உள்ள முட்கள் குத்தும், அதனால் சரீரத்தில் வேதனை உண்டாகும். மனாசேயின் ஆலோசனைகளும் அவனுடைய நடபடிகளும் அவனை முட்செடிகளைப் போல குத்துகிறது. முட்செடியில் இருந்து காயம்படாமல் எவ்வாறு தப்பிப்பது என்பது அவனுக்கு தெரியவில்லை. அசீரிய ராஜாவின் சேனாபதிகள் மனாசேயை எளிதாக பிடித்துக் கொள்கிறார்கள். அசீரியா ராஜாவின் சேனாபதிகள் மனாசேயின் அரண்மனையை கொள்ளையிட்டு தங்களுக்கு பிடித்தமானதையெல்லாம் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 20:17-18. மனாசே பாபிலோன் தேசத்தில் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் அங்கே நெருக்கப்படுகிறான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். மனாசே தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போதுதான் ஒரு சிலர் கர்த்தரை தேடுகிறார்கள். ஒரு சிலர் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை தேடுவதில்லை. இங்கு மனாசேயோ தான் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார். மனாசே நெருக்கப்படும் வரையிலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அவன் நெருக்கப்படுகையிலோ தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்பதையும் அவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதையும் அறிந்து கொள்கிறான். மனாசே தன் அரண்மனையில் இருந்த காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அப்போது அவன் விக்கிரகங்களே மெய்யான தெய்வங்கள் என்று சொன்னான். இப்போது அவன் நெருக்கப்படுவதினால் அவனுக்கு புத்தி தெளிந்திருக்கிறது. மனாசே ஒருவேளை பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் ஆடம்பரமாக தங்கியிருந்தால் அவன் கர்த்தரை நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அவன் விக்கிரகங்களே தன்னுடைய தெய்வம் என்று சொல்லி அந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்திருப்பான். ஆனால் மனாசே இப்போது பாபிலோன் தேசத்து அரண்மனையில் விருந்தாளியாய் இல்லை. அவன் பாபிலோன் தேசத்து சிறைச்சாலையில் கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே அவன் நெருக்கப்படுகிறான். அப்போது அவனுடைய மனக்கண்கள் திறக்கிறது. கர்த்தரே தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். மனாசே இதுவரையிலும் விக்கிரகங்களை பின்பற்றி அவற்றை சேவித்தான். இப்போதோ அவன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிக்கப் போவதாக வாக்கு பண்ணுகிறான். மனாசே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தனக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும் என்றும் மனாசே தேவனுக்கு முன்பாக பணிவோடு ஜெபம் பண்ணுகிறான். மனாசேயின் ஜெபம் ஒரு நல்ல ஜெபமாய் இருக்கிறது. அவன் தன் பாவங்களுக்கு மனம் திரும்பி மிகுந்த பணிவோடு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். மனாசேயின் ஜெபத்தை பற்றி தள்ளுபடி ஆகமங்களில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய மனாசே பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது ஏறெடுத்த ஜெபம் என்னும் தலைப்பில் மனாசேயின் ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தம்முடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொள்கிறான். மனாசே கர்த்தரை தேடுவதற்காக செய்த காரியங்களின் விவரம் வருமாறு: அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் தன் விண்ணப்பத்தை கேட்கும் வரையிலும் ஜெபம் பண்ணினான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்தான். மனாசே அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் நெருக்கங்களும் அவனை கர்த்தரிடத்தில் வழிநடத்துகிறது. நாம் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டுபிடிப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நமக்கு பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் அனுமதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் மனாசேயை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனாசேக்கு மறுபடியும் கொடுக்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி
இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். 1 தீமோத்தேயு 1:16. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஏசாயா 1:18. கர்த்தர் மனாசேயின் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள அவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணுகிறார். மனாசே பாபிலோன் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு அவன் தன் தேசத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துகிறான். மனாசே தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டுகிறான். பின்பு அவன் ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்துகிறான். மேலும் மனாசே யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைக்கிறான். மனாசே இப்போது கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றிருக்கிறான். அவன் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்த உடனே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறான். யூதா தேசத்தில் உள்ள விக்கிரகங்களையும் விக்கிரகங்களின் பலிபீடங்களையும் அகற்றி போடுகிறான். மனாசே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போடுகிறான். கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் மனாசே அகற்றி அவற்றை பட்டணத்திற்கு புறம்பாக போடுவிக்கிறான். மனாசே கர்த்தருடைய ஆலயத்திலே வைக்கப்பட்டிருந்த விக்கிரகங்களையெல்லாம் அகற்றுகிறான். அதன் பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறான். மனாசே அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று மனாசே யூதாவுக்கு கட்டளையிடுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் மனாசேயே ஒரு காலத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்தான். அவனே அங்கே விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டினான். இப்போது மனாசே மனம் திரும்பி இருக்கிறான். அவனே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறான். மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைகள் நடைபெறச் செய்கிறான். மனாசே பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தான். கர்த்தரே தம்முடைய கிருபையினால் அவனை சிறையிருப்பில் இருந்து விடுவித்து மறுபடியும் அவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த உதவியை மனாசே நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறான். ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வருகிறார்கள். என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்றே அப்படி செய்கிறார்கள். யூதா தேசத்தார் மத்தியிலே மேடைகளில் பலியிடும் வழக்கம் பல காலங்களாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர்களால் அந்த பழக்கத்தில் இருந்து எளிதாக விடுதலை பெற முடியவில்லை. மனாசே மனம் திரும்பிய பின்பு செய்த செம்மையான காரியங்களின் விவரம் வருமாறு: தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்குக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தினான். யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களை எடுத்து போட்டான். விக்கிரகத்தை எடுத்து போட்டான். கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றினான். அவற்றை பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்தான். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தினான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். மேடைகளில் தேவனாகிய கர்த்தருக்கென்றே பலியிட அனுமதித்தான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞானதிருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. மனாசேயினுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சிதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயாவின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஆகிய புஸ்தகங்களில் மனாசேயின் விண்ணப்பமும் அவனை பற்றிய வேறு சில செய்திகளும் காணப்படவில்லை. ஆகையினால் மனாசேயை பற்றிய விவரங்கள் வேறு சில புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். மனாசே தன்னுடைய பாவங்களின் நிமித்தமாக தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு தன்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி
தன்னை வெகுவாக தாழ்த்துகிறான். ஆகையினால் தான் மரித்த பின்பு தன்னை தன்னுடைய பிதாக்களின் கல்லறைகளில் அடக்கம் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக யூதர்களுடைய பாரம்பரிய வரலாறு சொல்லுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பாமல் ராஜாக்களின் கல்லறையில் ஆடம்பரமாகவும் அலங்காரமாகவும் அடக்கம் பண்ணப்படுவதை விட மனம் திரும்பிய பாவியாக ஒரு தோட்டத்திலே சாதாரணமாக அடக்கம் பண்ணப்படுவது மிகவும் மேன்மையானது.